ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி. தேங்காய் பால் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸ்பைசி இல்லாதது, யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டே நம்ம காரசாரமாக கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து உப்பு, மஞ்சத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு எவ்வளோ அரிசி, இப்போ நான் வந்து 1.5 கப் அரிசி போடுறேன். பிரியாணி அரிசி போடுறேன், சீரக சம்பா அரிசி, எந்த அரிசினாலும் நீங்கள் இந்த பிரியாணி பழம் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது ரெண்டையும் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றுங்க. பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, என்னென்ன மசாலா உங்களுக்கு கறி மசாலா தேவையோ நீங்கள் அது போட்டுக்கலாம். அது கூடவே 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போடுங்க. இதை வந்து நம்ம கருக விடக்கூடாது, கலர் மாறக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். கலர் மாறினா உங்களுக்கு பிரியாணியோட கலரும் மாறி போயிடும். இது கூட இன்னொரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொத்தமல்லி, புதினா இந்த ஸ்டேஜில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், பிரியாணிக்கு எந்த ரைஸுக்குனாலும் சரி நீங்கள் கொத்தமல்லி, வெங்காயம் போட்டவுடனே கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்குங்க, வாசமாக இருக்கும். இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க, தக்காளி போடாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுக்க சிக்கன் மட்டும் போடுங்க. அந்த மசாலாவை நீங்கள் இப்போ போடாதீங்க. நல்லா சிக்கன் போட்டு முதல்ல சிக்கனுக்கு வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவை நம்ம அப்புறம் போடலாம். நல்லா சிக்கன் எண்ணெயிலேயே வதங்கன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா கிளறி விட்டு நல்லா சிக்கனை எண்ணெயிலேயே வதக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாருங்கள், நம்ம சிக்கன் தண்ணியே விடலாம், ஆனால் தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா மிச்சம் இருக்க மசாலா போடுங்க. இதுக்கு வந்து நான் 1.5 கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு வந்து சாதாரண தண்ணியும் விட்டுருக்குறேன். அது கூட இப்போ வந்து நான் சோம்பு பொடி மட்டும் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. கறி மசாலா, கரம் மசாலா எதுவும் போடாதீங்க. எப்போவுமே நம்ம 1.5 கப்புக்கு வந்து 3 கப்பு தண்ணி விடுவோம். நான் இதில் 2 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு வந்து தண்ணியும் விட்டுருக்குறேன். நல்லா திருப்பி போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து திறந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம அரிசியை போடும். அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. அரிசியும் தண்ணியும் லெவலாக வர்ற வரைக்கும் நீங்கள் ஓப்பனில் தான் வச்சு குக் பண்ணணும், மூடக்கூடாது. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணி லெவல் கரெக்டாக வச்சு இப்போ ஒரு தோசை தவா வச்சு நீங்கள் அதுக்கு மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பாருங்கள், உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.